ஹலோ கைஸ், இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டீங்க. அதனால் நான் இப்போ ஆர்ம் ரெஸ்லிங்காக ஸ்பெஷலாக 2-3 எக்ஸசைஸ் சொல்கிறேன். அப்புறம் டெக்னிக்கு சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் கைஸ். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டு இல்லைனா நீங்கள் ஆர்ம் ரெஸ்லிங் போட்டவர் வந்து சொல்லியிருப்பாரு, இல்லைனா சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது, டேய் நீ கையெல்லாம் ட்விஸ்ட் பண்ணக்கூடாது, நீ ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தானே தள்ளணும் அப்படின்னு அவர் சொன்னார்னா அது மட்டும் நம்பிடாதீங்க, அது போய். ஏன்னா ஆர்ம் ரெஸ்லிங்கில் மெயினான இதுவே வந்து டெக்னிக், அந்த ட்விஸ்ட் பண்றது தான் கையை. அதனால அதுக்கான டெக்னிக் இப்போ என்னன்னு நான் சொல்றேன். இப்போ ட்விஸ்ட் பண்றதுலேயே வந்து 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து ஹுக் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஹுக் ஸ்டைல் வந்து நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. Cupping my wrist in and bringing my shoulder forward and supinating. What this does is it puts all the pressure on my opponent's bicep and allows me to guard everything with my shoulder. கைஸ், இந்த ஸ்டைலில் வந்து உங்கள் கையை வந்து சூப்பர்னேஷன் பண்ணும். சூப்பர்னேஷன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் கை இப்படி இருக்குல்ல, இப்படி இருக்கும்போது உங்கள் கையை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறது, பாம்ஸ் வந்து அப்பு ஃபேஸ் பண்ணுறது சூப்பர்னேஷனு. இப்போ நீங்கள் பைசப் கர்ல் போடும்போது கூட இதை பண்ணுவீங்க, இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ வந்து இது ஆர்ம் ரெஸ்லிங்கில் எப்போ அப்ளை ஆகும்னா, இப்போ டேபிள் இப்படி இருக்குது, உங்கள் ஆப்போனண்ட் அங்கே இருக்காரு. சூப்பர்னேஷன்னா ஒன்றும் இல்லை, கை இப்படி வச்சு உங்ககிட்ட இப்படி நம்ம பைசப் கர்ல் போடுற மாதிரி இப்படி இழுத்து உங்ககிட்ட இழுக்கணும். இப்போ ஒரு கையை இப்படி திருப்பி நல்லா இப்படி நம்ம கிட்ட அப்படியே கிட்ட இழுத்துட்டே அப்படியே லைட்டாக லீன் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் அவரை வந்து பீட் பண்ணிடலான்னு சொல்ல மாட்டேன். அது வந்து உங்கள் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தும் இருக்குது, டெக்னிக்கை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுலேயும் பொறுத்து இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயின் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸசைஸை அதுக்கப்புறம் மாஸ். கைஸ், அடுத்த டெக்னிக் வந்து டாப் ரோல்னு சொல்லுவாங்க. டாப் ரோல் வந்து எப்படின்னா, நீங்கள் இதையும் நான் எக்ஸாம்பிள் காட்டணுமா? சரி, நான் வீடியோவே காட்டிடுறேன், ஏன்னா எக்ஸாம்பிளாக காட்ட கஷ்டமா இருக்கு. Objective here is to open or roll over opponent's fingers. So I'm not attacking his arm, I'm attacking his hand. So I'm going to add tension and I will try to make him hold me and roll over. இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் டாப் ரோல் வந்து மெயினாக அந்த ஃபிங்கர்ஸுக்கு வந்து உங்கள் ஃபுல் ஃபோர்ஸையும் தர்றது. இப்போ ஃபிங்கர்ஸுக்கு அந்த ஃபோர்ஸ்னா அதான், அந்த ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஹை பொசிஷன் எடுத்துட்டு அந்த அவங்க தம்முக்கு வந்து அவன் தம்மு மேலே பிடிச்சி அப்படியே ட்விஸ்ட். இப்போ வந்து ப்ரோனேட் பண்ணணும். இப்போ நல்லா ப்ரோனேஷன் ஹெவியாக இருக்கும். அது ப்ரோனேஷன்னா அதான், சூப்பர்னேஷன்னா கையை பாம் இப்படி பண்ணுறது, ப்ரோனேஷன்னா இப்படி அப்படியே ஆப்போசிட்டாக இப்படி பண்ணுறது. ப்ரோனேட் பண்ணி அப்படியே ஒன்று முடிக்கணும் ஒன்று. கைஸ், இப்போ வந்து சூப்பரான 2 எக்ஸசைஸ் நான் இப்போ காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். பார்த்து இப்போ அதை பண்ணியே ஆகணும் நீங்கள். 2 இல்லை, ஓகே 2 எக்ஸசைஸ் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டம்பிள் எடுத்துக்கோங்க, தரையில் இருந்துச்சு. இப்படி எடுத்துட்டு ரிஸ்ட் கால்ஸ் தான், இதையும் நான் முன்னாடி ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன். ஒன்று ரிஸ்ட்டை மட்டும் விட்டுட்டு அப், ரிஸ்ட்டை மட்டும் விட்டுட்டு அப். கைஸ், இந்த ரிஸ்ட் கால்ஸ் நீங்கள் அதிகம் பண்ணீங்கன்னா உங்கள் எனிமியை வந்து உங்கள் இந்த கப்புன்னு சொல்லுவாங்க, இதை இந்த அதான் இந்த பொசிஷனில் இருக்கும் போது உங்களை ஈஸியாக அப்படி இது பண்ணிட முடியாது. அவங்களால உங்களை இந்த மாதிரி உடச்சிட முடியாது. இந்த ரிஸ்ட் கால்ஸ் பண்ணால் அந்த ஸ்ட்ரென்த் இங்கே கிடைக்கும். அதனால தான் இது அதிகம் பண்ணுங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவும். இது மற்ற பெனிஃபிட்ஸும் இருக்குது. இது பண்ணிங்கன்னா கிரிப் ஸ்ட்ரென்த்து அது அதிகத்தை ஏறும். கைஸ், இப்போ இந்த இதுக்கு வந்து ஒரு சேர் எடுத்துகிட்டு வாங்க. சேர் வந்து இந்த சேர் தான் வேணும்னு அவசியம் இல்லை, இது வந்து சும்மா நான் சாம்பிளுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஏன் அதை காட்டுறேன்னா, இப்போ ப்ரீச்சர் கால்ஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரீச்சர் கால் பண்ணால் உங்களுக்கு அதான் ஆர்ம் ரெஸ்லிங் பொசிஷனில் உண்மையாக ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங் ஆகலாம். இது வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான், உங்கள் பைசப்பும் நல்லா இருக்கும், இந்த ஆர்ம் ரெஸ்லிங்க்கும் மாசாக இருக்கும். இப்போ காட்டுற பாருங்க கைஸ். இப்போ இந்த சேர் வந்து பர்ஃபெக்டான ஆங்கிள் இல்லை, நீங்கள் ஜிம் பெஞ்ச் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், நல்லா அந்த இன்க்ளைன் ஆங்கிள் கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அதனால இப்படி பண்ணும்போது இடம் சேர் வேறு ஆடுது. கைஸ், இதை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பெட்டர் ஒரு பெஞ்ச் எடுத்துக்கோங்க. பெஞ்ச் எடுத்து அது இந்த மாதிரி இந்த ஆங்கிள் வச்சு நீங்கள் கரெக்டாக பண்ணணும். அதான் ப்ரீஸ்டர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நான் வீடியோவே காட்டிடுறேன் அதுக்கு. கைஸ், இந்த எக்ஸசைஸ் நான் முன்னாடி என்னோட வீடியோவில் காட்டியிருந்தேன், என்னோட ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன், ஆனால் இப்போ மறுபடியும் காட்டுறேன். இந்த எக்ஸசைஸ் பேர் ப்ரோனேஷன் சொல்லுவாங்க. இந்த எக்ஸசைஸ் இப்படி பண்ணணும், இப்படி பிடிச்சிக்கோங்க, அந்த கர்ச்சிப் கூட தேவையில்லை, இப்படியே பிடிச்சி இந்த எஜ்லேயே பிடிச்சி அவ்வளோதான். ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டு. இது வந்து ரொம்ப இப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை, அந்த இதான் அந்த ஒரு ஃப்ளாட்டாக போனதுக்கப்புறம் தூக்கிடுங்க மேலே. நல்லா ஒரு சின்ன ஹேமர் கர்ல் மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம், இப்படி நல்லா கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அது. கைஸ், ஆர்ம் ரெஸ்லிங் வந்து ஒருத்தர் வந்து உங்களோட ஸ்ட்ராங்காக இருந்தால் அவர் ஜெயிச்சிருவார். நான் சொன்ன டெக்னிக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா ஆர்ம் ரெஸ்லிங்கில் 100%
இல்லை ஆர்ம் ரெஸ்லிங்கில் நீங்கள் கன்ஃபார்மாக பெட்டர் ஆகலாம். அதனால் இது பண்ணாமல் மட்டும் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஃபோர் ஆர்ம் எக்ஸசைஸ் பண்ணால் அது கெட்டது, கை ஏதாவது உடஞ்சோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. இதை பண்ணுங்க, ஆர்ம் ரெஸ்ட் நீங்கள் செய்யுங்க, அப்புறம் மாஸ் காட்டணும். கைஸ் இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து நான் சொல்கிறது அதுக்குன்னு ரொம்ப வெயிட்டாக போட்டுறாதீங்க. இந்த ரிஸ்ட் எக்ஸசைசஸ்லாம் கொஞ்சம் வெயிட் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 கிலோ 1 கிலோலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ப்ராக்ரஸ் வந்து கிராஜுவலாக இருக்கும். எடுத்தோடனே போட்டு நீங்கள் 20 கிலோ எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா கை இன்ஜுரி ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டே சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டோன்ட் டூ ஹெவி வெயிட்ஸ். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது ஆர்ம் ரெஸ்லிங் பிளேயர், வேறு ஏதாவது ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணுற ஒரு பேரை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.